பிக் பாஸ் சீசன் 8 கிராண்ட் ஃபினாலே இப்ப கடந்த வாரம் நடந்து முடிஞ்சிருக்கு. மக்கள் எதிர்பார்த்த மாதிரியே இந்த ஷோவோட டைட்டில் வின்னரா முத்துக்குமரன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இப்படி இருக்கும்போது எல்லா சீசன் மாதிரியும் இந்த சீசன்லயும் டைட்டில் வின்னர் ஏதோ சதி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும், முத்துவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக யாரோ பலிகடா ஆக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் இந்த விஷயத்துல விஜய் சேதுபதி அவர்களுக்குமே ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இப்படி வரக்கூடிய நெகட்டிவான விமர்சனங்களுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் அவர் தரப்புல சில விஷயங்களை விளக்கங்களா கொடுத்திருக்காராம். சொல்ல போன இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நான் பார்க்கவே மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஷோ தான். ஆனா அதுக்கப்புறம் இந்த ஷோல கலந்துக்கிட்டு ஒரு ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் ஒரு கண்டஸ்டன்ஸ் நான் பேசும்போது என்னை பத்தி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதனால பிக் பாஸ் நிகழ்ச்சியை இந்த சீசன் 8 ஹோஸ்ட் பண்ணதுல நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன். கமல் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் ஹோஸ்ட் பண்ண ஷோவை அவர் அடித்தளம் போட்டு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை உருவாக்கின ஷோவை ஹோஸ்ட் பண்ணதுல எனக்கு பெருமை தான், சந்தோஷம் தான். ஒரு வழியா சீசன் 8 வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சீசன் 8 என்னோட பயணத்துல நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் தோணலாம், ஆனா அதே அளவுக்கு என் மேல எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்குது. அதுலயும் குறிப்பா ஒரு வாரமும் ஒரு எவிக்ஷன் நடக்கும் போதா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு நபர் காப்பாற்றப்படுறதா இருக்கட்டும், அது எல்லாத்திலயுமே என்னோட பங்களிப்பு இருக்குங்கிற மாதிரி தான் வெளில ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு ஏன் சீசன் 8 டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் வந்ததுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் பரவிட்டு இருக்கு. சொல்ல போனா மக்களோட ஓட் அடிப்படையில தான் ஒரு வாரமும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவிக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்குது. அவ்வளவு பிடிச்ச கண்டஸ்டன்ஸுக்கு நீங்க ஓட்டு போடாம வேற யாருக்கோ ஓட் போட்டாலோ இல்ல ஓட்டு போட தவறிட்டாலோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் வெளில வருவதா செய்வாங்க. அது ஷோவை டிபெண்ட் பண்ணியோ இல்ல என்ன டிபெண்ட் பண்ணியோ ரிசல்ட் இருக்க போறது கிடையாது. எவிக்ஷனோ அப்படிதான். அதே மாதிரி இந்த சீசன் 8 டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் வந்ததுக்கும் மக்களோட ஓட்டு தான் முக்கியமான காரணமே. அதுக்கும் பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீமுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. மக்கள் நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் இருக்கு. சொல்லப்போனா இந்த மாதிரி விமர்சனங்கள் காதுல வாங்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவுக்கு நான் என்னமோ முழுசா அநியாயம் பண்ண மாதிரியும் முத்துக்குமரனுக்கு ஃபேவரா ரிசல்ட்டை மாத்தின மாதிரியும் பல விமர்சனங்கள் எம்மள வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. இந்த சீசன் 8 ஹோஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் வீக்ல தான் சொல்லிட்டு தான் இருக்கேன், எனக்கும் எவிஷன் ரிசல்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு. சொல்ல போனா டைட்டில் வின்னர் நான் முடிவு பண்ணல, அதுக்குன்னு ஒரு கிரியேட்டிவ் டீம் இருக்காங்க. அவங்க மக்களோட ஓட்டு அடிப்படையில் யார் யாருக்கு எவ்வளவு ஓட் வந்திருக்கோ அதை பிரிச்சுதான் வின்னர் அறிவிப்பாங்க. அந்த ஓட்டு அடிப்படையில முத்துக்குமரன் அதிகமான ஓட் பேங்க் வாங்கியிருக்கிறதாவும் சோ அவர் தான் டைட்டில் வின்னரா அறிவிக்கணும் அப்படிங்கிற என்கிட்ட சொன்னாங்க. அதான் நான் ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணேன். தவிர மற்றபடி முத்துக்குமரன் ஜெயிக்க வைக்கணும், சௌந்தர்யா டைட்டில் வின்னரா வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்குலாம் நான் ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும், அப்படி வரக்கூடிய விமர்சனங்களுக்கு இதுதான் என்னோட பதிலடி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா பதில் கொடுத்திருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப ரீசெண்டா விஜய் சேதுபதி அவர்கள் இப்ப சீசன் 8 ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸையும் ஒரு விருந்துக்கு கூப்பிட்டிருக்காரு. அதாவது அந்த விருந்தை வீட்டுல வைக்காம ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல கனெக்ட் பண்ண போறதாவும், அந்த பார்ட்டிக்கான ஒட்டுமொத்த செலவையும் ஒரு ட்ரீட் மாதிரி விஜய் சேதுபதி அவர்களை ஏத்துக்க போறதாவும் தகவல் வெளியே வந்திருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த சீசன் 8 ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரீயூனியன் ஆவாங்க அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.